Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம போருட்டோ லெவல்ல எபிசோட் 76 to 80 தான் பார்க்க போறோம். இந்த ஜெப்ஸ் மலை வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல அந்த ஸ்னேக் பார்ட்டியை வந்துட்டு கார்கர் ரொம்ப தொல்லை பண்ணுது, அது ரொம்ப அட்டுழியம் பண்ணிட்டு இருக்குது, அதை தோக்கடிக்கணும். அதையும் தாண்டி அதுக்கிட்ட இருக்க அந்த ரிவர்ஸ் ஸ்கேலை கொண்டு வந்து தந்தாதான் உங்களை நான் வந்துகிட்டு இந்த மிட்சுகி மேட்டர்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பார்ட்டி சொல்லியிருக்கோம். ஆனா அதை கேட்டுட்டு நம்ம ஆட்களும் அந்த ரிவர்ஸ் ஸ்கேலை தேடி தான் போயிட்டு இருப்பானுங்க. அந்த ரிவர்ஸ் ஸ்கேல்லாம் வேற ஒன்றும் இல்ல, இந்த மாதிரி பாம்போ டிராகனோ அதோட தாடைக்கு அடியில இருக்கிற சில வளர்க்கூட பகுதி தான் வந்துகிட்டு ரிவர்ஸ் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்க போயிட்டு இருக்க சமயத்துல பார்த்து இடையில ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும். என்னடா அது பள்ளம் இல்ல இந்த ஏதோ பாம்போ டிராகனோ அது போன வழியா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. கொஞ்ச நேரம் அதை ஃபாலோ பண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த காடே சுக்குநூறா கிடக்கும். அப்பதான் நம்ம ஆட்கள் வந்து அந்த பார்ட்டி சொன்னதை யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கார்காக்கு ஒரு கண்ணு போயிருக்கு. அந்த கண்ணு போனதுல இருந்து அது அப்பப்பைக்கு வந்து வெறி பிடிச்சு அந்த காட்டவே சுக்குநூறா வலிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அங்க இருக்க ஸ்டாச்சு எல்லாத்தையும் இவங்க பாத்துக்கிட்டு இருக்க சமயம் பார்த்து அந்த கார்கா வந்து அங்கேயே வந்துடும். நம்ம பொருட்டோ வந்துட்டு அதுகிட்ட இருக்க ரிவர்ஸ் ஸ்கேல் ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லி போவான். அண்ட் போற சமயம் பார்த்து அது நம்ம பொருட்டோவை தட்டி விட்டுட்டு சாரதாவை கடிச்சு முழுங்குறதுக்காக போயிட்டு இருக்கும். கிட்டத்துல போயிரும். பொருட்டோவும் காப்பாத்துறன்னு போவான். சடனா பார்த்தா யாரோ ஒருத்தவங்க, வேற யாரும் இல்லங்க, நம்ம ஹவுடா சாஸ்கே வச்சிருப்பான்ல ஒரு பாம்பு, அந்த பாம்பு தான் இப்ப வந்துகிட்டு அந்த காரகாவை வந்து கடிச்சு எப்படியோ நம்ம ஆட்களை காப்பாத்திருச்சு. கட் பண்ணிட்டு மோகி சென்சே தான் காட்டுறாங்க. நடந்த எல்லாத்தையுமே வந்து சிக்கடாய் நருட்டோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி நம்ம சிக்கடாய் வந்துகிட்டு நைட் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை வந்து விட்டு வச்சு தான் போயிருப்பான். அதை பார்த்தோன்னே சிக்கமாரு வந்து ஜட்ஜ் பண்ணிடுறான். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கான் சிக்கடாய், சோ அதனாலதான் அவங்க கூட போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லுவான். கட் பண்ணிட்டு சக்குராவை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த அடிப்பட்ட சுனியனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம நருட்டோ கிட்ட கொடுக்கிறதுக்காக நம்ம சிக்கமாருவோட ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் யுரிட்டோ. அவங்க கிட்ட கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து நம்ம சாக்குரா கொடுத்து விட்டுருவா. அண்ட் கட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம லேடி சுனாடேவும் இந்த கன்வர்சேஷன்ல உள்ள வந்துருவான். அதே சமயத்துல இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போயிட்டு யுரிட்டோ வந்து சிக்கமாரு கிட்ட கொடுத்துருவான். அந்த சிக்கமாரு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வாசிச்சுட்டு ஒரு நல்ல விஷயம் நருட்டோ இந்த மாதிரி ஒரு சுனின் கண்ணை முழிச்சிட்டா அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. கட் பண்ணிட்டு நம்ம ஆட்கள் தான் காட்டுறாங்க. ஒரு சேஃபான இடத்துல போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப சாரதா சொல்றது என்னன்னா, ஒரு பாம்பு கடைசியா வந்துச்சுல அது நம்மள காப்பாத்துற மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சடனா பார்த்தா அந்த ஹவுடா வந்து அங்கேயே வருது. அண்ட் வந்தோடனே நம்ம சாரதா வந்து எதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, லேடி சாரதா உங்களுக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாம்பு பேச ஆரம்பிச்சிடும். You are Lady Sarada, I presume. I wondered when the day would come that I'd finally meet you. My name is Auda. I am a summoning snake who has pledged loyalty to Lord Sasuke. To my dad? ஆக்சுவலா வந்துகிட்டு நான் சாஸ்கேக்கு ஒரு சம்மனிங் அனிமலா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சாரதா மிரண்டுறா. என்னது எங்க அப்பாவோட சம்மனிங் அனிமலா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அதே சமயத்துல காரகா வந்துகிட்டு நான் கண்டிப்பா அந்த ஹியூமன்ஸை வந்து கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த சைடு வந்துகிட்டு நம்ம சாரதா வந்து ஹவுடா கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஸ்கேல் தேவைப்படுது, ரிவர்ஸ் ஸ்கேல், அதை மட்டும் எங்களுக்கு தந்துடுறியா, அவங்க இருந்து வாங்கி தந்துறியா அப்படின்னு கேட்க நம்ம பொருட்டோ சொல்லுவான், நீ தயவு செஞ்சு அமைதியா இருமா, பாம்பு கிட்ட ஹெல்ப் கேட்கறங்கிற பேர்ல நம்மள பின்னாடி வந்து போட்டு இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் ஹவுடா சொல்றது என்னன்னா, கண்டிப்பா சான்ஸ் இல்ல, ஏன்னா காரகா வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பாம்பு, அது ரொம்ப வந்து கொடூரத்தனமானது, அவங்கள கண்டிப்பா வந்து உங்களை கொல்லாம விடாது, உங்களோட நார்மல் ஜுட்சுலாம் அதுக்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ஹவுடா வார்னிங் கொடுக்கும். அதையும் தாண்டி நானே உங்களை பத்திரமா லீஃப் வில்லேஜ்ல கொண்டு போய் விட்டுறேன், நீங்க தயவு செஞ்சு களத்துல எல்லாம் எதுவும் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பொருட்டோ வந்து இந்த பாம்புலாம் நம்மளுக்கு உதவி செய்ய போறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா, உடனே மூச்சை விட்டே நம்ம பொருட்டோவை பறக்க அடிக்க வச்சு. அண்ட் இருந்தாலும் சாரதா வந்துகிட்டு நான் கண்டிப்பா நான் வந்து மிட்சுகியை காப்பாத்தி தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அதே சமயத்துல சிக்கமாருவை காட்டுறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். ஆக்சுவலா வந்து இந்த சுனின் கிட்ட பேசின வரைக்கும் நம்ம மிட்சுகி வந்து எந்த ஒரு விஷயமும் தப்பா பண்ணவே இல்லையா, அவன் வந்து எந்த ஒரு விஷயமும் தப்பா பேசவும் இல்ல. ஆனா அப்படிங்கிறப்ப யாரு எதுக்காக நம்ம மிட்சுகியை டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிக்கமாரு யோசிப்பான். நீ என்னதான்டா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி லேடிஸ் முன்னாடி கேட்க, ஆக்சுவலா வந்து மிட்சுகி பிறந்த விதம் வந்து நார்மலா பிறக்கல, அவனை வந்து ஒரு டிஃபரெண்டான முறையில தான் வந்துகிட்டு ஒரு ஆர்டிபிஷியல் தான் வந்து பர்ன் பண்ண வச்சாங்க. ஆனா அப்படிங்கிற வகையில வந்து அவனுக்கு அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து இந்த ஊர்லயே 4-5 பேத்துக்கு மட்டும் தான் தெரியும். அதையும் தாண்டி சில டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஒக்காகி ரூம்குள்ள மட்டும் தான் இருக்கு. ஆனா அப்படி பார்த்தா யாரு வந்து ஒக்காகி ரூம்குள்ள வந்து யாரோ தான் அந்த டீடைல்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத கரெக்டா சிக்கமாரு கண்டுபிடிக்கிறான். கட் பண்ணிட்டு உரிட்டோ தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த சுனின் அடிபட்டு கிடந்திருக்கான்ல, அவர் ரூம்குள்ள யாருக்குமே தெரியாம வந்து ஒரு ஊசியை வந்து ஆட்டையை போட்டு போடுவான். போறப்ப வில்லத்தனமா சிரிச்சு தான் போறான். கட் பண்ணிட்டு சாக்குராவை காட்டுறாங்க. சாக்குரா வெளியே வர்றப்ப அதே இடத்துல ஹினாட்டா வரா. ஹினாட்டா வந்தோடனே மன்னிப்பு கேட்கிறா. என்னன்னு பார்த்தா பொருட்டோ தான் வந்து சாரதாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி ஊரை விட்டு வெளியே கூட்டு போயிட்டான். ஆனா அதை சொல்ல நம்ம வந்து சாக்குராலாம் அதெல்லாம் தேவையில்லை, இவங்க எல்லாம் ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு சினோபியா இருக்காங்க, இப்ப இவங்க எல்லாம் ஒரு கெனின், அவங்க சேஃபா இருந்தா போதும், அதையும் தாண்டி அவங்க
என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் சாக்குரா சொல்லுவா. அண்ட் இந்த சைடு நம்ம ஆட்கள்லாம் உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க, எப்படி வந்து காரகாவை தூக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் எல்லாம் போட்டுருவானுங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவானுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சோச்சோ தான் வந்துகிட்டு அவ பார்சல் எக்ஸ்பென்ஷன் ஜுட்சுவை போட்டு போயிட்டு இருப்பா. அண்ட் சடனா பார்த்தா காரகா வந்துகிட்டு நம்ம சோச்சோவையுமே வந்து லாக் அடிச்சிரும். அதுக்கப்புறம் ஈனோஜின் வந்து பின்னாடி இருந்துகிட்டு அவன் சூப்பர் பிரீஸ்கோல பயன்படுத்திட்டு காரகாவோட கண்ணை மறைச்சிருவான். இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி காரகா கத்திக்கிட்டு இருக்கா. டக்குன்னு ஹவுடா வந்து காரகாவை கடிச்சிருவான். அண்ட் சிக்கடாயை வந்துகிட்டு அவனோட பேரலைசிஸ் ஜுட்சுவை போட்டுடுவான். அதனால வந்து காரகாவால சுத்தமா நவர முடியல. இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு பொருட்டோன் சாரத செம வேகத்துல போயிட்டு இருப்பாங்க. அண்ட் சடனா பார்த்தா காரகா வந்து அது வாயில இருந்து எச்சியை வந்து துப்பி விடுது. அது டைரக்டா போய் சோச்சா மேல படுது. பட்டோனே சோச்சா வந்து ஸ்டாச்சு மாதிரி மாறிட்டா. அதுக்கப்புறம் காரகா அண்ட் ஹவுடா ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இடையில நம்ம பொருட்டோ வந்து அவனோட வின்ஸ்டேல் கேல் பாம் ஜுட்சுவை தூக்கி காரகா மேல ஒரு அடி அடிப்பான் பாருங்க. சும்மா மரண வலி வலிக்கும் அந்த டைம்ல. அண்ட் சடனா பார்த்தா காரகா வந்துகிட்டு தனியா வந்து ஒரு கோயிலுக்குள்ள போயிருச்சு. என்னடா அது கோயிலுக்குள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஹவுடா கிட்ட விசாரிச்சா ஆக்சுவலா வந்து கார்காவோட சாப்பிடுற பிளேஸ் அதுதானா. ஆனா அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு கார்காக்கு பல அட்வான்டேஜ் இருக்கும். சோ நீங்க பார்த்துதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹவுடா சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் என்னதான் இருந்தாலும் பொருட்டோ விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. வாங்கடா போலாண்டா மிட்சுகியை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹவுடா வந்து திடீர்னு மயங்கி கீழே விழுந்துரும். என்னன்னு கேட்டா ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணனால அதோட சக்கரம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. சோ அதனால வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்க முடியாம அந்த இடத்துல வந்து படுத்துருச்சு. அண்ட் ஹவுடா சொல்றதுன்னா இதுக்கு முன்னாடி பல பாம்புகள் வந்துகிட்டு அந்த ரிவர் ஸ்கேல் ஆட்டைய போடுறதுக்காக வந்துச்சான். பட் இருந்தாலும் அழகா கார்கா எல்லாத்தையுமே ஸ்டாச்சு மாதிரி மாத்தி விட்டுச்சான். கட் பண்ணிட்டு சாக்குராவை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து வெளியே கிளம்பிட்டு இருப்பா. அண்ட் போறப்ப யுரிட்டோ கிட்ட சொல்லிட்டு தான் போவா. ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா எங்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லவும் நம்ம யுரிட்டோ வந்துகிட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு அப்படியே ரூம்குள்ள போவான். அந்த ஊசி எடுத்துக்கிட்டு அந்த பேஷண்ட் குத்துறதுக்காக போவான். கடைசியில குத்தலான்னு போனா அங்க படுத்துறது பேஷண்டே கிடையாது. அங்க வந்து நம்ம மோகி சென்சே தான் படுத்து கிடப்பாங்க. எங்களுக்கு முன்னாடியே தெரியும்டா சிக்கமார் சென்சே ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அதனாலதான் நாங்க கரெக்டா தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாக்குரா உள்ள வர அவன் டக்குன்னு அந்த அதாவது இன்ஜெக்ஷனை கீழே போட்டு ஸ்மோக் பாம் மாதிரி மாத்தி அந்த இடத்தோட எஸ்கேப் ஆயிடுறான். யுரிட்டோ வந்து திடுதிடுன்னு ஓடிக்கிட்டு இருப்பானா. முன்னாடி பார்த்தா ஊடானும் அவங்க டீம் வந்துகிட்டு இருப்பாங்க. அவன் வந்து கரெக்டா கேட்பான், எதுக்காக அவ்வளவு வேகமா வந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அட்டாக் பண்ணிட்டாங்க, இதை நான் இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப கரெக்டா யூடான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவான். டே கிறுக்கு பயலே, இந்த மாதிரி நீ தாண்டா அங்க செக்யூரிட்டி ஆபீசரா நின்னுகிட்டு இருந்த, நீனே வந்து சண்டை போட்டாங்கன்னு சொல்ற, நீனே ஓடுறேன்னு சொல்ற, என்னடா நடக்குது, நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அவன் கரெக்டா லாக் அடிக்க போவான். டக்குன்னு பார்த்தா நம்ம யுரிட்டோ வந்து டெங்கியை வந்துகிட்டு ஹாஸ்டேஜா பிடிச்சிருவான். பட் நம்ம டெங்கி சும்மா சொல்லக்கூடாதுங்க. டக்குன்னு பார்த்தா வந்துட்டு ஒரு லைட்டிங் ஸ்டைல் அந்த இடத்துல ஒரு போட்டு விட்டு எப்படியோ வந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் அப்படியே நின்னுகிட்டு இருப்பான். சடனா பார்த்தா அவன் பின்னாடி ஒரு பாம் இருக்கும். அந்த பாம் வெடிச்சு சதறும். என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரி எனிமீஸ் ஆட்கள் வந்தானுங்கல்ல, அவனுங்க தான் இவன் மேல வந்துகிட்டு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பாம் போட்டு விட்டுருக்கானுங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா அவன் அப்படியே தானா வெடிச்சு சதறிடுவான். கட் பண்ணிட்டு நம்ம ஆட்களை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி காரகாவோட இடத்துக்குள்ளே போயிட்டானுங்க. அங்க போனா அந்த இடமே ரொம்ப இருட்டா இருக்கும். இருந்தாலும் காரகா வந்து இவங்க அழகா கண்டுபிடிக்கும். அது டக்கு டக்குன்னு எங்கிட்டோ மறையுது, எங்கிட்டோ வருது, இவங்க அட்டாக் பண்ணுது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கும். சடனா பார்த்தா பொருட்டோ பின்னாடியே வந்துரும். அண்ட் பொருட்டோ திங்கலாம் அப்படின்னு சொல்லி போற நேரத்துல நம்ம ஈனோஜின் எப்படியோ பொருட்டோவை காப்பாத்திடுறான். அண்ட் இந்த டைம் நம்ம ஈனோஜின் வந்துகிட்டு அவன் சூப்பர் பீஸ்கோல வந்து வரைஞ்சுலாம் வந்துட்டு அவனால வந்துகிட்டு இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இந்த இடத்துல நடந்தது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு அந்த பாம்பு அதாவது காரகா வந்து நம்ம ஈனோஜின் அட்டாக் பண்றப்ப நம்ம ஈனோஜினை மட்டும் தான் அட்டாக் பண்ணிருக்கோம். அவனோட டிராயிங் அட்டாக் பண்ணிருக்காது. ஆனா அந்த ஒரு டிராயிங் வச்சு தான் இப்ப பொருட்டோவை காப்பாத்திருக்கான். அப்பதான் சிக்கடாய்க்கு ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலா காரகா வந்துகிட்டு எல்லாத்தையும் கண்ணு மூலியமா பார்த்து அட்டாக் பண்ணல, யார் யாரு எங்க இருக்கான் அப்படிங்கறத ஹீட் அவங்கள்ட்ட பாடியில இருந்து வெளிவர ஹீட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் வந்துகிட்டு இந்த இடத்துல டிராயிங் எது அட்டாக் பண்ணவே இல்ல அப்படிங்கறத சிக்கடாய் கண்டுபிடிக்கிறான். கடைசியில ஒரு பிளான் எல்லாம் போட்டு எப்படியும் நம்ம ஆட்கள் அட்டாக் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி காரகாவை ஒருத்தன் சமனிங் அனிமலா வச்சிருப்பான். அண்ட் திடீர்னு பார்த்தா அந்த கோட்டையை வந்து அழிக்கிறதுக்காக பல பேர் வருவாங்க. சோ அப்ப காரகாவும் அவனோட அந்த சமனிங் போடுறான்ல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவங்க எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் எனிமீஸ் வந்து காரகா மேல பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. அண்ட் கடைசியில நிறைய பேர் அட்டாக் பண்ண வர அவன் பார்த்தா வந்து வாடா காரகா பேக்கப் அடிச்சிடலாம், பேக் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் எனக்கு நீ பேக்கப் ஆறு, நான் அவங்கள முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி காரகா சொல்லிட்டு இருக்க. கடைசியில பார்த்தா அந்த பாம்புக்கு அவனே துரோகம் பண்ணி விட்டுருவான். அவனே இந்த பாம்போட கண்ணுல வந்து ஜுட்சுவை போட்டு விட்டுருவான். அண்ட் இதெல்லாமே வந்து பொருட்டோ வந்து அதோட மனசாட்சிக்குள்ள இருந்து தான் கேட்டுட்டு இருப்பான். நீ எப்படா இங்க வந்த? ஆமா, நீ எதுக்கு என்னோட ஸ்கேல கேட்டுட்டு இருக்க, ரிவர்ஸ் ஸ்கேல கேட்டுட்டு இருக்க, என்ன கொன்னுட்டு அந்த ரிவர்ஸ் ஸ்கேல ஆட்டே போடலான்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரிலாம் காரா வந்து கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து ஊரை விட்டு வெளியே போயிட்டான், அதுக்காக அவனை வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த இடத்துல உன்னை தேடி வந்திருக்கோம், உன்னோட அந்த ரிவர்ஸ் ஸ்கேல் மட்டும் தா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த காரகா சொல்றது என்னன்னா, டே முட்டாள், இந்த மாதிரி ஒருத்தன் உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கான் அப்படின்னா அவன் பின்னாடி எதுக்குடா நீ போற அப்படிங்கிற மாதிரி காரகா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கடைசி வரைக்கும் காரகா சொல்றதுன்னா, உன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிருக்கான்,
இருக்கான், சினோபிஸ்னாலே அப்படிதான் ஏமாத்திட்டு போயிருவாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காரகா சொல்லிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் பொருட்டோ விட்டு கொடுக்கவே மாட்டான். உண்மையாலே வந்து நம்ம மிட்சுகி அப்படிலாம் பண்ண மாட்டான், என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் பண்ண மாட்டான், அவனை பத்தி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்காம விட்டாலும் அவனை கண்டுக்காம விட்டாலும் அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் காரகா சொல்றது என்னன்னா, உன்னை மிட்சுகிங்கிறவன் ஆரம்பத்துல நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கான், உன்னை ஆரம்பத்துல நம்ப வச்சு இப்போ உன்னை வந்து ஏமாத்திட்டு இருக்கான், இப்போ நீ மட்டும் என்ன கொண்டின்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா மிட்சுகிங்கிற உன்னையும் கொன்றுவான் அப்படிங்கிற மாதிரி காரகா சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பொருட்டோ வந்து நிஜத்துல எந்திரிக்கிறான். அண்ட் பொருட்டோ சொல்றது என்னன்னா, இனிமேல் வந்துகிட்டு இந்த ரிவர்ஸ் ஸ்கேல் நான் எடுக்க போறது கிடையாது, நான் காரகா கூட வந்துகிட்டு சமனிங் கான்ட்ராக்ட் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு காரகா ஒத்துக்காது, எது ஏன் கூட சமனிங் கான்ட்ராக்ட் போடுறியா அப்படின்னு சொல்லி அப்படியே கடிக்க வரும். சடனா பார்த்தா அந்த பழைய சமனிங் ஜூஸ் போட்டுட்டு இருந்திருப்பான்ல, அவனை ஞாபகப்படுத்தி டக்குன்னு ஸ்டாப் ஆயிரும். இப்ப பொருட்டோ சொல்றது என்னன்னா, நீ ஒருத்த மேல நம்பிக்கை வை, நீ வந்து நம்பிக்கை இல்லாதனாலதான் இவ்வளவு தூரம் நீ வந்து கஷ்டப்பட்டு இருக்க, ஒருத்த மேல நம்பிக்கை வை, உனக்கு அந்த நம்பிக்கையை நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி பொருட்டோ வந்து ஒரு விஷயம் கேட்பான். ஆக்சுவலா வந்து மிட்சுகி வந்து உண்மையாலே எனக்கு துரோகம் பண்ணியிருந்தான் அப்படின்னா நீ வந்து என்ன கடிச்சு துப்பிரு, நீ என்ன கொன்று அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்ல அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிக்கும். கடைசியில அந்த பாட்டி வந்து பாம்பு மாதிரி மாறிட்டு நடந்த மேட்டர் எல்லாத்தையும் அவங்க கிட்ட வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மிட்சுகியை வந்துகிட்டு இவங்க கன்வின்ஸ் பண்ணிருக்கானுங்க, பிரெயின் வாஷ் பண்ணிருக்கானுங்க. என்னன்னு கேட்டா லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு வந்துரு, அங்க வந்துட்டு அப்படின்னா உன்னோட கொஸ்டினுக்கெல்லாம் வந்து பதில் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாத்தி தான் மிட்சுகியை கூட்டு போயிருக்கானுங்க. ஆனா அதையும் தாண்டி எனிமீஸ் எல்லாருமே அந்த கேட் கீப்பர்ஸ் எல்லாம் ஹோமால இருந்தவங்கள கொல்ல சொல்லியிருப்பான். பட் நம்ம மிட்சுகி கொல்லாம என்ன பண்ணிருப்பான், அவங்கள ஜஸ்ட் வந்து ஹார்ட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு வந்திருப்பான். ஜஸ்ட் அந்த ஒரு நொடிக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணி ஏமாத்தி விட்டுருப்பான். அண்ட் பொருட்டோ ஹாப்பியா நான் சொன்னேன்ல நம்பால வந்து ஏமாத்த மாட்டேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருக்கான். அண்ட் இன்னமும் சிக்கடாய் வந்து கன்ஃபியூஷன்ல தான் இருக்கான், என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பொருட்டோ டிசைட் பண்ணிடுவான், நம்ம கண்டிப்பா வந்து போய் ஆகணும், லேண்ட் ஆஃப் வாட்டர் போயிட்டு நம்ம வந்து எந்த ஒரு பெரிய வாரும் கொண்டு வராம நம்ம மிட்சுகியை காப்பாத்தி ஆகணும், அவன்கிட்ட வந்து பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்த விட்டு போறாங்க. கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம நருட்டோ சிக்கமோரு தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி அடிபட்ட சுனினா இப்பதான் ஆக்சுவலா வந்து கண்ணை முழிச்சிருக்கான். சோ அவன் பாக்குறதுக்காக தான் போறாங்க. ஆனா அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவன் சொல்றது என்னன்னா, வந்தவங்க வந்து லேண்ட் ஆஃப் எர்த்ல இருந்து வந்தவனுங்க, அவனுங்க வந்து நம்ம மிட்சுகியை லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு தான் கூட்டு போயிருக்கானுங்க அப்படிங்கிற மேட்டரை சொல்ல நம்ம நருட்டோ சிக்கமோரு ஷாக் ஆகுறாங்க. சோ உடனே ஒரு ட்ராக்கிங் யூனிட் வந்துட்டு நம்ம சிக்கமோரு ரெடி பண்றான். அந்த சுனினுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேர் வெளியே வரானுங்க. கட் பண்ணிட்டு பொருட்டோ தான் காட்டானுங்க. ஆக்சுவலா வந்துகிட்டு மிட்சுகி நல்லவன் அத கார்காவே சொல்லிருச்சு, அந்த ஸ்னேக் பார்ட்டி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல இருப்பான். பட் இருந்தாலும் நம்ம சிக்கடாய்க்கு இன்னும் கன்ஃபியூஷனா தான் இருக்குது. சோ அந்த கன்ஃபியூஷனை தீக்கிறது கண்டிப்பா நம்ம மிட்சுகியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லுவான். அதுக்கு சிக்கடா என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஈனோஜின் அண்ட் சோசோ ஊருக்கு போக சொல்லிடுவான், அதாவது லீஃப் வில்லேஜுக்கு போக சொல்லிடுவான். என்னன்னு கேட்டா ஆக்சுவலா நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே கண்டிப்பா லீஃப் வில்லேஜ் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம லேண்ட் ஆஃப் எர்த் போனாலும் அங்க போய் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா நம்மளாம் சின்ன பசங்க கெனின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சிக்கடாய் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதையும் தாண்டி இவங்க யாரோட பெர்மிஷன் இல்லாம லேண்ட் ஆஃப் எர்த்துக்குள்ள போனாங்க அப்படின்னா இவங்க லேண்ட் ஆஃப் எர்த்ல ஒரு கிரிமினலா மாறிடுவாங்க. சோ இதெல்லாம் அவங்க அப்பா அம்மாட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து நீட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத சிக்கடாய் சொல்லுவான். சோ அதை கேட்டோன்னு ஈனோஜின் அண்ட் சோசோ ஒத்துக்குறாங்க. ஆனா அதே சமயத்துல அடிபட்ட இருட்டோ வந்து இன்னும் சாவல, அவனை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக சாக்குரா தான் அந்த இடத்துல இருக்கா. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம உடன் வந்து கெஞ்சுட்சு போட ட்ரை பண்ணிருப்பான். அப்ப ஆல்ரெடி அவன் மேல ஒரு கெஞ்சுட்சு இருந்திருக்கும். சோ அதை உடைச்சு விட்டு ட்ரை பண்ணிருப்பான். அந்த கெஞ்சுட்சு உடைக்கிறப்ப தான் டக்குன்னு வந்து அவன் பாம் வெடிச்சிருக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்கான்சியஸ்னஸ் போயிட்டான் அப்படிங்கறத இந்த இடத்துல சிக்கமாரு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இப்ப சிக்கமாரு கரெக்டா சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு கெஞ்சுட்சு வந்து இருட்டோ மேல போட்டுக்கானுங்கல்ல, அதே கெஞ்சுட்சு தான் இப்ப நம்ம மிட்சுகி மேலையும் கூட்டு போயிருப்பானுங்க. பட் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, எதுக்காக வந்து மிட்சுகியை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கறதா சிக்கமாரு வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருப்பான். அண்ட் சாய் வந்து நான் வேணா அவங்களை ட்ராக் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நருட்டோ வேணான்னு சொல்லிடுவான். என்னன்னு கேட்டா இப்ப வந்து நம்ம வில்லேஜ் வந்து சேஃபா இருக்கு, பிரச்சனை இல்ல, நம்ம எனிமி யாருன்னு பார்த்தா வந்து லேண்ட் ஆஃப் எர்த் தான், சோ மொத அடியை நம்ம தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். கடைசியில இந்த எனிமி தான் காட்டானுங்க. கிட்டத்தட்ட லேண்ட் ஆஃப் எர்த் கிட்ட வந்துட்டானுங்க. கொஞ்சம் தூரம் போனா அவங்க லேண்ட் ஆஃப் எர்த்துக்குள்ள நுழைஞ்சிருவானுங்க. ஆனா அதையும் தாண்டி நம்ம மிட்சுகியும் துரோகம் பண்ண போறான். அதாவது லேண்ட் ஆஃப் எர்த் தாண்டிட்டான் அப்படின்னா அவன் துரோகம் பண்ணதா அறிவிச்சிருவாங்க. கடைசியில லேண்ட் ஆஃப் எர்த்த காட்டுறாங்க. சோ அங்க சில பேர் வந்துகிட்டு நம்ம மிட்சுகிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க ஒருத்தர் லார்டு மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவனும் ஒரு டாக்டரை கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரோச்சி மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியில பார்த்தா பின்னாடி நிறைய ஜந்துக்கள் இருக்கு. கட் பண்ணிட்டு ஈனோஜின் அண்ட் வந்து நம்ம சோச்சோ தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் காத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கப்ப கீழே பார்த்தா நல்ல ஜொனின்லாம் வந்து அசையாம அப்படி ஸ்டாச்சு மாதிரி இருப்பாங்க. என்னன்னு கீழே போய் பார்த்தா அவங்களால அசைய முடியல, அவங்களால பேசக்கூட முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நின்னுட்டு இருப்பாங்க. அண்ட் கட் பண்ணிட்டு மிட்சுகி தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த கூட வந்த ரெண்டு ஸ்டோன் வில்லேஜ் காரணங்களும் அப்படியே ஓடி வந்துட்டு இருப்பாங்க. சரினா பார்த்தா அந்த ஜந்து வந்து இவங்களே அட்டாக் பண்ண வரும். அந்த ஜந்துவை வந்து ஒருத்தன் போட்டு தள்ளிடுவான். என்னன்னு கேட்டா அந்த ஜந்துக்கு வயசாயிடுச்சு, சாவ போற நிலைமையில இருக்குது, அதனால தான் சோழியை முடிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த சக்காயா அப்படிங்கிறவன் வந்துகிட்டு நம்ம மிட்சுகி கூட ரொம்ப ஒட்டிக்குவான். கட் பண்ணிட்டு நம்ம ஆட்களை தான் காட்டுறாங்க. பொருட்டோ சாரதா சிக்கடா எல்லாருமே வந்து கரெக்டா வந்து இந்த சுக்கையா அப்படிங்கிற ஒருத்தன் வந்து மிட்சுகி கிட்ட சில விஷயங்கள்லாம் வரைஞ்சு காட்டியிருப்பான். அதெல்லாத்தையுமே அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சு இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் அவங்க இருப்பானுங்க. கண்டிப்பா நம்ம பார்டரை தாண்டறதுக்குள்ள புடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வெறியோட இருப்பானுங்க. கட் பண்ணிட்டு கொனோமாரு மிராயை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி வந்து சோகத்துல தான் இருப்பாங்க. அப்ப கொனோமாரு வந்து மிட்சுகியை நினைச்சு சோகமா இருப்பான். அப்ப மிராய் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரோச்சிமாரோட பையன் அப்படின்னு தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. ஆக்சுவலா ஒரோச்சிமாரு தான் வந்துகிட்டு
வந்துகிட்டு இவங்களோட தாத்தா 2 பேத்தோட தாத்தாவையும் போட்டு தள்ளியிருப்பான். அது வேற யாரும் இல்ல, ஹிருசன் சொரோட்டோபியை தான் போட்டு தள்ளியிருப்பான். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு உயிரை கொடுத்து அவர் வந்து அந்த இடத்துல ஒரோச்சிமாரு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. பட் இருந்தாலும் ஒரோச்சிமாரு ஸ்டாப் பண்ண முடியல, அவரோட உயிரும் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சோகமா சொல்லிட்டு இருப்பாங்க. கட் பண்ணிட்டு நருட்டோ தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி சிசுகாகேவுக்கு கால் பண்ணி நடந்த மேட்டர் எல்லாம் சொல்லிட்டு ஆக்சுவலா எங்களோட ட்ராக்கிங் யூனிட் வந்து உங்க ஊருக்கு வருவாங்க, சோ அவங்கள அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நருட்டோ கேட்பான். என்னால அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில சிசுகாகே சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த எனிமீஸ் எல்லாம் நாங்க உங்களுக்கு பிடிச்சு நாங்க அவங்கள ஜெயில அடைச்சிரோம், நாங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சிசுகாகே சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நருட்டோ சொல்லுவான். ஆக்சுவலா ட்ராக்கிங் யூனிட்டையும் தாண்டி பொருட்டோ சார் தான் அங்க வருவாங்க, சோ அவங்களையுமே நீ வந்து பிடிச்சு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நருட்டோ சொல்லுவான். என்னடா அது உன் பையனு ஒன்ன மாதிரியே வந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி சிசுகாகே சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சிசுகாகே சொல்லுவாங்க. அண்ட் வந்து வருத்தமாப்படுவாங்க, ஏன் நம்ம ஊருக்காரங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணிட்டு ட்ராக்கிங் யூனிட் தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா அவங்க ஊருக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க, ஊருக்கு வெளியே வந்துகிட்டு இருக்கப்ப அந்த வினோதமான ஜந்துகள் வந்து எல்லாமே வந்து சேர்ந்து அந்த ஜோனின் அதாவது அந்த ட்ராக்கிங் யூனிட்டை வந்து போட்டு தள்ளி மண்ணுக்குள்ள இழுத்துட்டு போயிடும். ஆனா அதே இடத்துக்கு நம்ம பொருட்டோ அவங்க டீம் வந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்துகிட்டு இருக்கப்பே பொருட்டோ வந்து அந்த ஜந்துவை நோட்டீஸ் பண்ணுவான். இது நான் முன்னாடியே பாத்திருக்கேன்னு சொல்லுவான். எங்கடா பார்த்தேன்னு சிக்கடாய் கேட்க ஆக்சுவலா மிட்சுகியோட பாம்பை இதுதான் முழுங்க பார்த்துச்சு, இதை நான் போட்டு தள்ளி நான் அந்த பாம்பை காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல கொக்கையாவும் இன்னொருத்தனும் ரெடியா இருப்பானுங்க ஃபைட்டுக்காக, ஏன்னா நிறைய பேர் நம்மளை நோக்கி வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சென்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அண்ட் சக்கையாவும் நம்ம மிட்சுகியும் தனியா போயிருவானுங்க. அதாவது சக்கையான மேல மிட்சுகியை வந்து பாத்துக்குவான், சோ அதனால அவன் தனியா கூட்டு போயிட்டு இருப்பான். அண்ட் யாரு தான் அட்டாக் பண்ண வரான்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, ட்ராக்கிங் யூனிட்ல இருந்து சில பேர் தான் அட்டாக் பண்ண வந்திருப்பானுங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த கொக்கையா அடிச்சு போட்டுருவான். ஆனா அவனுங்க எல்லாம் செத்து அடுத்த செகண்ட் பொருட்டோ அந்த இடத்துக்கு வருவான். ஏன்னா இவன் வித்தியாசமா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் 3 பேருமே ஃபைட்டுக்காக ரெடி ஆயிருவாங்க. அந்த டைம் வந்து அந்த கொக்கையா வந்துகிட்டு அந்த ஹாக்குட்டான் அதாவது வினோதமான ஜந்துவை தான் இறக்குவான். அந்த ஜந்து அட்டாக் பண்றப்ப நம்ம ஆட்கள் எஸ்கேப் ஆவானுங்க. எஸ்கேப் ஆயிட்டு அட்டாக் பண்ணுவானுங்க திரும்ப. பட் அது எதுக்குமே ஒண்ணுமே ஆகாது. அப்பதான் சிக்கடாய் சொல்லுவான், இது கண்டிப்பா பப்பட்டா இருக்க சான்ஸ் இல்ல, பட் ஏதோ ஒன்னு இதுகிட்ட இருக்குது, ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சிக்கடாய் சொல்லுவான். அண்ட் இந்த இடத்துல இருந்துகிட்டு நம்ம பொருட்டோ அண்ட் சிக்கடாய் 2 பேரும் சேர்ந்து கொக்கையா கூட ஃபைட் பண்ணுவானுங்க. அண்ட் வந்து சாரதா வந்துகிட்டு அந்த வினோதமான ஜந்து கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. Knowing the answer to that question is unnecessary. It's fast. No way, seriously. Clashing against the formidable allows me to evolve even further. Power that's past humans is what a non-human like myself desires most. So those who are weak are worthless. What the hell is this guy talking about? Shut up, you two! Yes, I just can't. Allow me to posit the clones were big part of some kind of roots. I already know what intent is. I cannot use Jutsu. However, to reach the pinnacle of strength, all I need are my hands and feet. If only made this far. It's just a waste ahead of us. I'll take everyone, get in my way. Get to my feet no matter what. It's done. Get off. இந்த இடத்துல நம்ம சிக்கடாய் வந்துகிட்டு பேரலைஸ் ஜுட்ஸு வந்துட்டு அந்த வினோதமான ஜந்துவை போட்டுருவான். அந்த ஜந்துவால நவுறவே முடியாது. அண்ட் டக்குன்னு நம்ம பொருட்டோ என்ன பண்ணுவான், பாஞ்சு போயிட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த ரசங்களை தூக்கி மூஞ்சிலே வைப்பான் பாருங்க, அது உடஞ்சு அப்படியே சதறிடும். இப்போ ஃபைட் யாருக்குன்னு பார்த்தா கொக்கையாவுக்கும் இவங்க 3 பேருக்கும் தான். அதனால ஒரு பயங்கரமான ஒரு பேட்டில் அமைய போகுதுங்கிறது பாக்குறப்பே தெரியும். அண்ட் சடனா பார்த்தா நம்ம சோச்சோ வந்து எங்க இருந்து வந்தான்னு தெரியல, அப்படியே வானத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுவா. ஹியூமன் பவுடர் ஜுட்ஸோ போட்டுக்கிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா ஈனோஜின் அந்த இடத்துக்கு வந்துருவான். என்னன்னு கேட்டா போற வழியில பல சினோபிஸ்லாம் அடிபட்டு கிடந்திருந்தானுங்க. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, சோ அதனால நாங்க திரும்பி இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஈனோஜின் சோச்சோ சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல சிக்கடா என்ன சொல்லுவான் அப்படின்னா, நாங்க வந்து பாத்துக்கிறோம் இவனை, பொருட்டோ சாரதா நீங்க 2 பேரும் மிட்சுகியை காப்பாத்துறதுக்காக போங்க, கொஞ்சம் நம்ம டைம் ஓட்டோம் அப்படின்னா மிட்சுகியும் வந்து போயிருவான், நீங்க போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவும் பொருட்டோ சாரதா கிளம்பிடுவாங்க. கட் பண்ணிட்டு சக்கையா தான் காட்டுறாங்க. என்னடா வர்றது இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப தரைக்குள்ள இருந்து சில ஜந்து வந்து இவங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுது. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான லாங்குவேஜ்ல தான் பேசுறாங்க. மிட்சுகி கேக்குறான், என்ன லாங்குவேஜ், எப்படி நீங்க மட்டும் பேச முடியுது அப்படின்னு கேட்பான். நாங்களாம் அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி சக்கையா சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி 2 சின்ன பசங்களா நம்மளை துரத்தி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் மிட்சுகி வந்து சாக்காயிடுறான், இது சின்ன பசங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் சக்கையா இந்த இடத்துல வந்துகிட்டு நம்ம மிட்சுகியை தனியா விட்டுட்டு அவன் பிசாட்டு போயிருவான். அண்ட் மிட்சுகி கூட 2 ஜந்துவை விட்டுட்டு தான் போயிருப்பான். அண்ட் பொருட்டோ சாரதா 2 பேரும் பேசிட்டு வந்துகிட்டு இருக்கப்பயே அந்த சக்காயோட பட்டர்ஃப்ளை வந்து அந்த இடத்துல வெடிக்குது. எப்படியும் 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல சக்காயும் வரான். அண்ட் சக்காயா சொல்றதுன்னா மிட்சுகி வந்து துரோகம் பண்ணிட்டு தான் வந்திருக்கான், எங்க கூட விருப்பப்பட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இருக்காது, உன் பொய்யெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பொருட்டோ சாரதா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவன் மேல ஃபைட் எல்லாம் வந்து விடுவாங்க. பட் எதுவுமே வந்து சக்காயா மேல விழுகாது. அவன் வந்து பாம்பெல்லாம் வந்து ஒரு கிளே மூலியமா தயாரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் பொருட்டோ சாரதாக்கு புரியுது, இவனும் ஒரு மனுஷனே கிடையாது, இவனுமே வந்து அந்த ஜந்து மாதிரி தான், இவன் கண்டிப்பா மனுஷனாவே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சாரதா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம பொருட்டோ வந்து சமனி ஜுட்சு போடுவான். அதாவது காரகாவை அந்த இடத்துல வர வைப்பான். காரகாவை போய் அடிரா, அவங்க நொறுக்குடா அப்படிங்கிறப்ப காரகா எதுவுமே செய்யாது. என்னன்னு கேட்டா, நான் வந்து சண்டை போறதுக்காக அவங்க கூட கான்ட்ராக்ட் போடல, ஜஸ்ட் வந்துகிட்டு மிட்சுகி நல்லவனா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன், பார்த்து அவன் கெட்டவனா
மாதிரி தான் கண்டிப்பா ஒன்ன முழுங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி காரகா சொல்ல, சரி ரைட் இது ஒன்னும் பண்ணாத போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொருட்டோவும் கீழே இறங்கிடுவான். அண்ட் இந்த சைடு வந்துகிட்டு கொக்கையா வந்துகிட்டு சிக்கடாயை வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வச்சிருப்பான். அண்ட் கடைசியில வந்து சிக்கடாய் வந்து சேட பொசிஷனை போட்டு எப்படியோ கொக்கையா லாக் அடிச்சிருவான். அதுக்கப்புறம் சூப்பர் பீஸ் கோல் வந்து சீல் மாதிரி போட்டு நம்ம ஈனோஜின் வந்து எப்படியோ அவனை சீல் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் 3 பேர் எஸ்கேப் ஆயிடுவான். அந்த இடத்துல பொருட்டோ சொல்றது என்னன்னா, நான் கண்டிப்பா மிட்சுகி எல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். நீ எதுக்காக நான் மிட்சுகியை கேட்டுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து சக்கையா கேட்பான். ஆக்சுவலா அவன் ஃப்ரெண்டுடா, நான் ஃப்ரெண்டை வந்து கண்டிப்பா நான் மீட் எடுத்து அவன் அப்படிங்கிற பொருட்டோ சொல்ல, அப்புறம் ஏன்டா அவன் ஃப்ரெண்டு வந்து அவனை ஏமாத்திட்டு வந்தான், நீ ஃப்ரெண்டுன்னு சொல்றப்ப எதுக்காக வந்து ஊரை விட்டு இங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல மிட்சுகியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லுவான். சடனா காரகா வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பட் அதுக்கு நீ வந்து என்கிட்ட வந்து தலை குனிஞ்சு காட்டு, தலை குனிஞ்சினா கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் உன் ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லுவான். சடனா பார்த்தா சக்கையா வந்துகிட்டு நம்ம பொருட்டோ அட்டாக் பண்ணுவான். அண்ட் காரகா வந்து இந்த டைம் வந்து பொருட்டோ கூட எதுவுமே சொல்லாமே டக்குன்னு பொருட்டோவை பாதுகாக்குது. என்னன்னு கேட்டா நான் பொருட்டோக்கு எது ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தா சொக்கையாவே கீழே விழுந்துருவான். அண்ட் கடைசியில பொருட்டோ அடிக்க போற நேரம் பார்த்து எவனோ ஒருத்தன் வந்து குணாயை தூக்கி போடுவான். யாருன்னு பார்த்தா மிட்சுகி தான் அந்த இடத்துக்கு வருவான். டேய் மிட்சுகி உனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பொருட்டோ வந்து மிட்சுகி கிட்ட போக, நம்ம மிட்சுகி பொருட்டோ கிட்ட வராம சக்கையா கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சக்கையா கூட நின்னுட்டு இருப்பான். ஆக்சுவலா இதுதான் என்னோட விருப்பம், நான் இவன் கூட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி மிட்சுகி சொல்லிட்டு இருப்பான். கடைசியில நம்ம பொருட்டோ வந்து கிடத்துல போவான். கிடத்துல போய் மிட்சுகி கிடத்துல வருவான். வந்து லைட்னிங் ஸ்டீல போட்டு நம்ம பொருட்டோவை அடிச்சு பறக்க விடுறான். அண்ட் காரகாலா வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இதுதான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா, பாரு உனக்கு துரோகம் பண்ணி விட்டான் அப்படிங்கிற மாதிரி காரகா சொல்லிட்டு இருக்க. அப்படியே பொருட்டோ கண்ணை மூடுறான். அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மிட்சுகி வந்து ஊரை விட்டு வெளியே வருவான். ஆக்சுவலா ஒரு லெட்டர் ஒன்னு வந்து இவனுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த லெட்டரை படிச்சுட்டா ஊரை விட்டு வெளியே வந்திருப்பான். வெளியே வந்தோடனே சக்கையாவும் கொக்கையாவும் நின்னுட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா வந்து அவங்க வர்றப்பே அந்த வெப்பன்ஸ், அதாவது அந்த வினோதமான ஜந்துவை கூட்டு வந்திருப்பானுங்க. இவங்க 1000 கணக்குல கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்கானுங்களா. அதுக்கான காரணம் வார் ஸ்டார்ட் பண்ண போறானுங்களா. இந்த வாரே வந்துகிட்டு அமைதிக்கான ஒரு வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவ மிட்சுகி கேட்கறது என்னன்னா, நான் வந்து உங்க லேண்டுக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்குமா, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், அதுக்கான ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அவங்களும் வந்து கண்டிப்பா கிடைக்கும் வா அப்படின்ற மாதிரி தான் வந்து கூட்டு போயிருக்கானுங்க. அண்ட் இவனுங்களா பேசுறப்ப டக்குனு லீஃப் நோவி நோட் பண்ணிடுறான் போல இருக்குது. அவன் அந்த காட்டுக்குள்ள வர்றப்ப எங்கடா இங்க எதுக்குலாம் வந்தீங்க, இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, அந்த லீஃப் நோவி எல்லாம் கேட்பானுங்க. சடனா பார்த்தா அவனுங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே மிட்சுகி தான் லைட்னிங் ஸ்டைல போட்டு அவங்களை கொல்ற மாதிரி ஜஸ்ட் அவங்கள மயங்க வச்சிருப்பான். மயங்க வச்ச அடுத்த செகண்ட் அவன் பாம்பை கீழே விட்டு அவங்க செத்த மாதிரி ஒரு கணக்கு காட்டிட்டு இருந்திருக்கான். அந்த கொக்கையாவும் நம்பிட்டான். பாரு உண்மையாலே நம்மால் தான் போல இருக்குது, இவன் வந்து எல்லாத்தையும் சாவடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு அந்த இடத்துல மிட்சுகி வந்து எல்லாத்தையும் வந்து ஏமாத்திருக்கான். பட் இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே டீமோட தான் பயணம் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அந்த டைம் வந்து சக்கையாவும் மிட்சுகியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹியூமன்ஸை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ஹியூமன்ஸ் கிடையாது. சோ அதுக்காக ஹியூமன்ஸை பத்தி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா ஆரம்பத்துல இருந்தே கொக்கையா வந்து நம்பிக்கை இல்ல, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில இந்த ஆர்டர், அதாவது மிஷன் பண்ணணுங்கிறக்கா நம்பிட்டு இருப்பான். அண்ட் இப்ப கூட அதே தான் சொல்லுவான், நான் மிட்சுகியை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சடனா சக்கையா எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணுவான். இப்ப திடீர்னு கீழே விழுந்துருவான். என்ன நான் கவுட், அதாவது அவனோட கட்டை அவுத்து பார்ப்பான். அவுத்து பார்த்தா அப்படியே வந்து கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் அவனோட கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி சக்கையா சொல்லிட்டு இருக்க. கொக்கையா வந்துட்டு இரு நான் போயிட்டு டாக்டரை கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மிட்சுகி கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவான். கட் பண்ணிட்டு சுச்சுக்காகவே தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம தலைவர் ஒனோக்கி இருக்காருல்ல, அவரு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காரு போல இருக்கு, வயசாயிருச்சு அவரு. சோ அதனால அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்ல வச்சிருப்பாங்க. அவர் கண்ணுக்குள்ள முழிக்க முடியாத அளவுக்கு வந்திருக்காரு. சோ இதை நினைச்சு வந்துகிட்டு அவங்க பேத்தி, அதாவது இப்ப இருக்கிறதுக்காக வருத்தப்பட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நருட்டோ சொன்ன மேட்டரை வந்து முடிக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்க ஒரு ஜொனின் கூட நம்ம சுச்சுக்காக பேசிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. சோ இந்த மேட்டர்ல அவங்க சொல்லிட்டு இருக்க போய் சடனா ஒருத்தன் வந்து அந்த ஜொனினை வந்து போட்டு தள்ளுறான். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த லார்டு, அதாவது லார்டு மூ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அண்ட் நீங்க எப்படி இங்க, நீங்க யாரு, முதல்ல எப்படி உள்ள வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுச்சுக்காக ஃபைட்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்களோட மூஞ்சியை பாத்துருவாங்க. எது நீயாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்ல இருப்பாங்க. கட் பண்ணிட்டு சக்கையா தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா வந்துகிட்டு அந்த ஜந்து மாதிரி தான் இவனுங்களும். அந்த ஜந்து வந்து உடஞ்சு போச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிடும். பட் ரெக்கவர் பண்ணிடலாம். அது எப்ப அப்படின்னா கொஞ்சம் உடஞ்சு போனா ரெக்கவர் பண்ணிடலாம். முழுசா உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ரெக்கவர் பண்ண முடியாது. சோ அதே மாதிரி தான் இப்ப சக்கையாவும் இருக்கான். அப்ப சடனா மிட்சுகி வந்து எங்கேயோ போயிட்டு ஒரு பூ எடுத்துட்டு வந்து நம்ம சக்கையா கிட்ட கொடுக்குறான். இந்த மாதிரி ஹியூமன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சவங்க வந்து ரொம்ப அடிபட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபிளவர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களை கொஞ்சம் வந்து என்ஜாய்மெண்ட் படம் விடுவாங்க. உனக்கும் என்ஜாய்மெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப ஆமா அப்படிங்கிற மாதிரி சக்கையா சொல்லுவான். அதுக்கப்புறம் சக்கையா ஹியூமன்ஸை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹியூமன்ஸ்ல எப்படி இருப்பாங்க, என்ன ஏது, அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண நம்ம மிட்சுகி வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தது எல்லாத்தையுமே இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் சக்கையா வந்துட்டு இந்த மாதிரி மனுஷங்களாம் அழுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது எப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு மிட்சுகி அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களோட பிரியறப்ப அழுவாங்க, அப்ப நீ நான் செத்த அழுவியா அப்படிங்கிற மாதிரி சக்கையா கேட்க கண்டிப்பா இல்ல அப்படின்ற மாதிரி தான் மிட்சுகி சொல்லுவான். அதுவே பொருட்டோ செத்தானா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கேட்க பொருட்டோவை நினைச்சு பார்ப்பான். கண்டிப்பா அழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்பவே புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சக்கையா எல்லா மேட்டரையும் சொல்றான். ஆக்சுவலா நீ லீஃப் வில்லேஜ் யாருமே கொல்லவே இல்ல, அதே மாதிரி உன்னோட பாம்பையும் வந்து விட்டுட்டு போயிருக்க, நீ எங்களுக்கு துரோகம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி அவன் கழுத்துல வந்து அந்த கிளேவை போட்டுறான். அப்ப மிட்சுகி சொல்றான், நான் துரோகம் எல்லாம் பண்ணல, ஆக்சுவலா பொருட்டோக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வரணுங்கிறதுக்காக அந்த பாம்பு அனுப்பிவிட்டேன். ஆக்சுவலா வந்து நான் வந்து விருப்பத்தோட தான் இங்க வரேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சே ஆனும், அதுக்கு
அதுக்காக தான் பாம்பு அனுப்புனேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதையும் தாண்டி இந்த இடத்துல வந்துகிட்டு சக்காயா வந்து சாவர நிலைமையில போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் மட்டும் செத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா வந்து எந்த ஒரு மேட்டர், அதாவது மிட்சுகி இப்படிலாம் வந்து பண்ணிருக்கான் அப்படிங்கிற மேட்டர் வந்து வேற யாருக்குமே தெரிய போறது இல்ல. சோ அப்படி தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து கொண்டு போயிடும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல செத்துட்டான் அப்படின்னா மிட்சுகி தான் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சக்காயாவே சொல்லிட்டு இருப்பான். சடனா பார்த்தா வந்து சக்காயா அப்படியே சாய ட்ரை பண்ணுவான். உடனே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மிட்சுகி தான் வந்து அவனை பாத்துக்குவான். கடைசியில கொக்கையா வந்துகிட்டு ஆட்களை கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பான், கொஞ்ச தூரம் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருப்பான். அதே சமயத்துல மிட்சுகி இருக்கான்ல, அவன் தான் வந்து சக்காயாவை தூக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். கடைசியில சக்காயாவுக்கு கொஞ்சோண்டு உயிர் இருக்கும். அந்த உயிரை எப்படியே வச்சு அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவனால கண்ணை முழிக்க முடியல. அண்ட் இந்த டைம் அந்த கூட வந்தவங்க எல்லாம் வந்துகிட்டு எதுக்காக இவனை வந்து நடக்க வச்சு கூட்டு வந்திருக்கீங்க, கயிறை கொட்டி கூட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. அதுக்கு மிட்சுகி சொல்றது என்னன்னா, இது என்னோட விருப்பத்தோட தான் வந்திருக்கேன், சோ அதனால நீங்க எதுவுமே என் மேல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவானுங்க. பட் இருந்தாலும் அந்த கூட வர்றவனுங்க இவனை அடிச்சு அன்கான்சியஸ் எல்லாம் கூட்டு போகணும்னு சொல்லுவானுங்க. பட் மிட்சுகி சொல்றது என்னன்னா, அப்படி அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி தண்ணியால நின்னுட்டு மிரட்டிட்டு இருப்பான். அப்பதான் சக்கையா சொல்றான், டே மிட்சுகியை நம்புங்கடா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம மிட்சுகி வந்து என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சீக்ரெட் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மிட்சுகி வந்து அவனோட சீக்ரெட் எல்லாத்தையுமே வந்து சக்காயா கிட்ட ஷேர் பண்ணிருப்பான். சோ அதனால நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சக்கையா வந்து இந்த இடத்துல சொல்லுவான். வந்து எல்லாருமே நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருமே அமைதியா வந்து மிட்சுகி கூட வந்துகிட்டு இருப்பாங்க. கட் பண்ணிட்டு லார்டு மூவ் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா லார்டு மூவ் வந்துகிட்டு நிறையவே ஜந்துகளை உருவாக்கிட்டு இருப்பாரு. அதே சமயத்துல சுச்சுக்காக இருக்காருல, அவங்களையும் அடிச்சு போட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சிருப்பான். அண்ட் இந்த சைடு அப்படியே பொருட்டோவை காட்டுறாங்க. பொருட்டோ இன்னமும் அடிபட்ட நிலைமையில தான் படுத்து கிடக்குறான். அவன் வந்து எந்திரிக்கவே முடியல அவனால. ஆனா அதோட பார்த்தா இந்த மொத்தம் 5 எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த 5 எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. சோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்குறேன். இவ்வளவு நாள் வீடியோ போடாத காரணமே கொஞ்சம் மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சோ இனிமேல் பயங்கர ஃபாஸ்டா நம்ம வந்து எபிசோட்ஸை கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.